ஓகே, the next one is cooperative organization advantages and disadvantages பார்க்கலாம்டா. சரியா? அதோட கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட அதாவது கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷனோட நன்மைகள் தீமைகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாலண்டரி ஆர்கனைசேஷன், தன்னார்வ அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது the members of a cooperative society is open to all, அதாவது கூட்டுறவு சங்கம் யார் வேணாலும் உறுப்பினராக செய்யலாம். பொதுவான நோக்கம் யாருக்கும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் உறுப்பினராக வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிக குறைஞ்ச அளவில் மூலதனம் இருந்தாலே போதும், இதில் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், மெம்பராக சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? பொருளாதார ரீதியாக பார்க்குறீங்கன்னா குறைவாக இருந்தாலும் அவங்களோட ஸ்டேட்டஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்க ஸ்டேட்டஸ் அதிகமாக இருந்தாலும் யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The membership fee is kept low so that everyone would be able to join and benefit from a cooperative society. யார் வேணாலும் இதில் பயன்பெறலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. At the same time any member who want to leave, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வெளியே போய்க்கலாம், தேவைப்படும் போது வெளியும் போய்க்கலாம். Society is a free to do so. There are no entry or exit barriers. அதாவது என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு சங்கத்தோட இன்னும் உறுப்பினர்களோட தன்னார்வத்துடன் தான் இது செயல்படுறாங்களே தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாலண்டரி ஆர்கனைசேஷன் இஸ் த ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ். செகண்ட் ஒன் ஈஸி ஃபார்மேஷன், இது ஈஸியாக தோற்றுவிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. கோஆபரேட்டிவ் கேன் பி ஃபார்ம்டு மச் ஈஸிலி வென் கம்பேர்டு டு எ கம்பெனி. எனி 25 மெம்பர்ஸ், யாராவது 25 பேர் இருந்தால் போதும், மெம்பர்ஸாக இருந்தால் who have attained a majority can join together forming a cooperative society observing simple legal formalities. இது வந்து ரொம்ப பெரிய ஃபார்மாலிட்டிலாம் கிடையாது, எந்த அதிகமான ஒரு சட்ட சடங்குகள்லாம் கிடையாது. 25 நம்பர்கள் இருந்தால் போதும் கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸி ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெமோக்ரஸி, மக்களாட்சி முறையில் நடக்குது. அதாவது ஒரு நபருக்கு ஒரு வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் ரன் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் ஒன் மேன் ஒன் ஓட், அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இம்ப்ளைஸ் தட் ஆல் மெம்பர்ஸ் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் இன் மேனேஜிங். அதனால் என்ன கிடைக்குதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. த அஃபேர்ஸ் த என்டர்பிரைசஸ் மெம்பர்ஸ் வித் மணி பவர் cannot டாமினேட் த மேனேஜ்மெண்ட் பை பையிங் மெஜாரிட்டி ஷேர்ஸ். அதாவது நிறைய ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் அவருக்கு ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நடந்துகிட்ருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ், அதாவது சமத்துவ அடிப்படையில் லாபத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கம் அப்படின்னாலே அவங்களோட உபரியாக இருக்கிறது அனைவருக்கும் பங்கிட்டு தரப்படுது. அவங்களோட சர்ப்ளஸை வந்து அதிகமாக இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்களாம். இதன் மூலம் பார்த்திங்கன்னா சங்கம் எல்லா நபரும் பயன்பெறுவாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அதாவது சர்ப்ளஸாக வந்துச்சுன்னா 10 விழுக்காடு, அதாவது 10% வந்து சங்கத்துக்காகவும் சங்கம் எங்கே இருக்குதோ அந்த கூட்டுறவு சங்கம் எங்கே இருக்குதோ அந்த ஏரியாக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்களாம். பற்றியா கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்தர் த சொசைட்டி இஸ் ஆல்சோ பெனிஃபிட் பிகாஸ் இஸ் சம் நாட் எக்ஸைடிங் 10% ஆஃப் த சர்ப்ளஸ் கேன் பி யூட்டிலைஸ்டு ஃபார் ப்ரமோட்டிங் த வெல்ஃபேர் ஆஃப் த லொக்காலிட்டி இன் விச் த கோஆபரேட்டிவ் இஸ் லொக்கேட்டட். கோஆபரேட்டிவ் எங்கே லொக்கேட்டடாக இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்காக 10% நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். சர்ப்ளஸாக அதாவது உபரியாக என்ன வருதோ அதை ஷேர் பண்ணிக்குவாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச். அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? சரி, 5th ஒன் பார்க்கலாம். 7th ஒன் சொல்லிட்டேன். லிமிட்டட் லைபிலிட்டினா வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்க போட்ட பணத்துக்காக அவங்கவுங்க பொறுப்பாக இருப்பாங்க. பர்சனலி பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனுக்கு வந்து சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க மாட்டாங்களாம். ஓகேவா? இந்த உறுப்பினர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க போட்ட பணத்துக்கு மட்டும்தான் அவங்க பொறுப்பாவாங்க. அதுவும் கலைக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொத்துக்கள்லாம் அவங்கவுங்க சொத்து மேலையெல்லாம் யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கேஸ்லாம் போட மாட்டாங்க ஏதாவது பிரச்சனைனா அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிறாங்க. இது ஒரு சட்ட உரு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ஜாய் செப்பரேட் லீகல் என்டிட்டி விச் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். தர்ஃபோர் கண்டினியூஸ் இஸ் நோ வே அஃபெக்டட் பை டெத். அதாவது இது ஒரு சட்ட ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் யாராவது டெத் ஆகிட்டாலோ, இன்சானிட்டி ஆர் அந்த இன்சால்வன்சி, அதாவது நொடிப்பு நிலையோ மனநிலை சரியில்லாமல் போனாலோ இறந்துட்டாலோ அவங்களால முடியல பணமே இல்லை அப்படிங்கினாலோ இந்த என்டிட்டி வந்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து கலைக்கப்படாது, கண்டினியூவாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கம்பெனி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டிசால்வன்சி பண்ண மாட்டாங்க, கலைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈச் ஃபார் ஆல் ஃபார் ஈச். இது உனக்கு நல்லாவே தெரியும்.
தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூட்டுறவு சங்கம் அப்படின்னாலே சுய உதவி அப்படிங்கிறாங்க. ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிட்டு ஒருவருக்கோட பொதுநலனை கருத்தில் கொண்டு நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மியூச்சுவல் ஹெல்ப். தனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் 8th one, greater identity of அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா, the operator limited geographical area, there is a greater identity interest among the members. Member would be interacting the each other. They are cooperative and managing activities and society in a more effective manner. அதாவது சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது கூட்டுறவு சங்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அங்கே இருக்கிறனால அங்கே வசிக்கிற மக்களோட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்லபடியாக பழக்கம் இருக்கும் இல்லையா? ஈச் அதர் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, இன்ட்ராக்டிங், நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டு அவங்களோட பழக்க வழக்கங்கள் நல்ல முறையில் போயிட்டுருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, கூட்டுறவு நிர்வாகம் சிறப்பாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் சப்போர்ட். அதாவது கூட்டுறவு நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்குதுன்னா அரசு என்ன பண்ணணுன்னா, அந்த நிறுவனங்களை ஆதரிக்கும். அதாவது ஆதாரங்களை, அதாவது என்ன சொல்கிறாங்க, ரிசோர்ஸ், அதாவது வளங்கள், பணம் மானியம் கொடுக்கும். நீங்கள் வந்து நல்லா கூட்டுறவு சங்கத்தை நடத்துகிறீங்க, அதனால் மானியம் பணம் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அதை வச்சு நல்லா சிறப்பாக இனி கொஞ்சம் சிறப்பாக பண்ணுங்கள். ப்ரொவைட்ஸ் லோன், அதாவது சப்போர்ட் தம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் சீப் இன்ட்ரெஸ்ட், அதாவது கம்மி விலையில் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா. கூட்டுறவு வங்கியில் நம்ம லோன் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு பொதுமக்களுக்கு ஒரு நலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன் ஆஃப் மிடில் மேன், இடைநிலையரை தவிர்த்தல் அப்படிங்கிறாங்க. உறுப்பினர்கள் தன்னோட வேலை தாங்களே செய்கிறனால டைரெக்டாகவே என்ன பண்ணுறாங்க, சொசைட்டிக்கு வராங்க, அவங்களோட ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க, எல்லாமே அவங்களே பண்ணுறனால இடைத்தரகர்கள் கிடையாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அவங்க வந்து என்ஜாய் மிடில் மேன், அதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மிடில் மேனோட இதுவும் அவங்களே வந்து வச்சுக்கிறாங்களாம். சரி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லாபமும் அவங்களே வச்சுக்கிறாங்க. பொருட்களை குறைவான விலையில் தர முடியுது. அந்த இடைநிலைகளோட செலவு இல்லாதனால பொருட்கள் குறைவான விலையில் மக்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டேக்ஸ் கன்செஷன், தட் மீன்ஸ் வரி சலுகை. அரசு வந்து இந்த சங்கங்களை ஊக்குவிக்கிற மாதிரி வரி சலுகைகளும் தராங்களாமா. ஓகேவா? தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனோட அட்வான்டேஜஸ். ஓகேடா? சாரிடம்மா, நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, ரூரல் கிரெடிட் இருக்குது. சரியா? ரூரல் கிரெடிட்னா சிற்றூர்களில் வசித்து வரும் மக்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் ஃபெசிலிட்டிஸ் தரும் அப்படிங்கிறாங்க. சரியா? வில்லேஜஸ் ஃப்ரம் மணி லெண்டர், இயர்லியர் மணி லெண்டர் யூஸ் டு சார்ஜ் ஹை ரேட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் ஆஃப் த வில்லேஜஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன ஊர்களில் கந்து வட்டிக்காரன் இருப்பான், அதாவது வட்டிக்கு நிறைய தரவங்க இருப்பாங்க, மக்கள் அவங்கக்கிட்ட போய் சிக்கி தவிப்பாங்க. அந்த மாதிரி சிக்கி தவிக்காமல் இருக்கிறதுக்கு கூட்டுறவு பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கடன்களை வழங்கி அந்த கொடுமையிலிருந்து நம்மளை காப்பாற்றுறாங்களாம். சரியா? அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இயற்கை சீற்றத்தினால வாடுற ஒரு வேளாண்மை நெறியும் அவங்களுக்கு வந்து கடன் வந்து தள்ளுபடி செய்கிறாங்க, வட்டி தள்ளுபடி செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்கிறனால மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? தவணைகளை வந்து நீட்டித்து விடுவாங்க. அதாவது இன்னும் இஎம்ஐ வந்து கொஞ்சம் லேட்டாக கட்டுறதுக்கும் டைம் கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி இருக்கிறனால என்னது, இதெல்லாமே ஒரு அட்வான்டேஜஸ் தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினால அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். லிமிட்டட் ஃபண்டு. டிஸ்அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் லிமிட்டட். ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாலே அதில் அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் இல்லையா? மெரிட்டும் இருக்கும், டிமெரிட்டும் இருக்கும். அந்த மாதிரி வகையில் தான் இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் ஃபண்டு தான் கிடைக்கும். நம்ம நினச்ச மாதிரி 25 பேர் சேர்ந்து நிறைய ஹைஃபையெல்லாம் போகாது. அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லாதவங்களும் இருப்பாங்க, இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது லிமிட்டட் ஃபண்டு தான் இருக்கும், அளவான நிதி ஆதாரங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உறுப்பினர்கள் கட்டணம் குறைவாக இருக்கும், உறுப்பினரோட பங்கு முதல் குறைவாக இருக்கும். அதாவது சங்கங்கள் வந்து பெரும் முதல்ல திரட்ட முடியாது, வியாபாரத்தில் ரொம்பவுமே ஈடுபட முடியாது. இதெல்லாமே ஒரு ட்ராபேக். இதனால் விரிவாக்கமே செய்ய முடியாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஏ லிமிட்டட் ஃபண்டு. ஓகே, செகண்ட் ஒன் இஸ் ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்டு.
அரசின் நிதி ஆதாரங்களை பெரிதும் நம்பி இருத்தல் அப்படிங்கிறாங்க. ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினாலே கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் எப்படி போகுது அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்படிஸ் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டையே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி கவர்மெண்ட் பணம் கொடுக்கட்டும், அதை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கலாம், அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? தங்களோட செயல்பாடுகளை அவங்க வாலண்டரியாக பணம் போடுறதுக்கு மக்கள் வந்து முன் வர்றதில்ல. அதனால் கவர்மெண்ட்டையே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறனால, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறனால அந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, விரிவாக்கம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஏ செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் இஸ் இம்போஸ்டு பை கவர்மெண்ட், அரசால் துவங்கப்பட்ட சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அமைப்பு ஏழை எளியர்கள் வந்து தானாக முன் வந்து துவங்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சங்கங்கள் பார்த்தீங்கன்னா அரசோட வற்புறுத்தலால் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா? அதனால் இங்கே இருக்கிற சங்கங்கள உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தானாக வந்து முன் வந்து தொடங்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது வந்து இது வந்து ஒரு திணிக்கப்பட்டதாக இருக்குது, மக்கள் வந்து ஆதரவு அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட ட்ராபேக்கில். ஓகே, நெக்ஸ்ட் பெனிஃபிட் டு ரூரல் ரிச். அதாவது ஊரக பகுதியில் பார்த்தீங்கன்னா செல்வந்த உறுப்பினர்கள் வந்து அவங்களோட பலனுக்காக செயல்படுத்துகிறாங்களாம். அதாவது பெனிஃபிட் டு ரூரல் ரிச், அதாவது ரூரல் ஊரக பணி, அதாவது கிராமப்புறங்களில் ஒரு செல்வந்தருங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கவுண்டருங்களாம் இருப்பாங்க இல்லையா, கவுண்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு ரிச்சான மேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிச் மேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சுயநலத்துக்காக அவங்களோட பெனிஃபிட்காகவே தொடங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லவங்க மாதிரி வந்து ஒரு வேடம் அணிந்து நிர்வாக குழு வந்து முக்கிய பதவிகளை அவங்க வாங்கிக்கிறாங்களாம். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நயவஞ்சகத்தனம் நடக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, சங்கங்கள் வந்து ரொம்பவுமே என்ன சொல்கிறது, செல்வந்தர்களோட வேளாண் குடியினர்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அதாவது செல்வந்த வேளாண் என்ன சொல்கிறது, வசதியான ஒரு விவசாயம் செய்கிறவங்க தான் அதுக்குள்ளே இருக்காங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு வேளாண்மையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா உபரியான பொருட்களை வந்து உற்பத்தி செய்து அதை என்ன பண்ணுறாங்க, சங்கத்துக்கு கொடுக்க முடியாத மாதிரி போயிருதான். வறுமையில் இருக்கிறவங்க, அதாவது கொஞ்சமாக ஒரு விவசாய நிலம் வச்சுருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, சங்கத்துக்கு கொண்டு போய் சேல் பண்ண முடியாமல் போயிருமாமா. சரியா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் எ பெனிஃபிட் டு ரூரல் ரிச். நெக்ஸ்ட் ஒன் இன்அடிக்குவேட் ரூரல் கிரெடிட். பார்த்தீங்கன்னா உள்ளூர் கடனாளர்கள் பிடியிலிருந்து மக்களை மீட்க முடியாமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறையா வந்து செல்வந்தர்களே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கறது இதெல்லாமே அவங்களே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து அவங்களே வந்து இன்னும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் அவங்களே இருக்கும்போது சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து கடனை வாங்கிட்டு மீள முடியாமல் இருப்பாங்களாம். சரியா? இது இஸ் ஏ இன்அடிக்குவேட் ரூரல் கிரெடிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லேக் ஆஃப் மேனேஜரல் ஸ்கில்ஸ். அதாவது நிர்வாகத்தில் வல்லுநர்களை வந்து பணியமர்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து செல்வந்தரங்கள், அதாவது பணம் மட்டும் இருக்கிறவங்க மட்டும் உள்ளே இருக்கிறனால படிப்பறிவு இல்லாதவங்க உள்ளே போயிடுறாங்க. ஒரு பதவியை அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பதவியில் நான் இருக்கிறேன், இயக்குனராக நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அதாவது என்ன பண்ணாங்க கட்ட பஞ்சாயத்து மாதிரி, அதாவது நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் கணக்கு வரக்குள்ள நான் பார்த்துக்குவேன், பணம் இருந்தால் போதும், அந்த மாதிரி இருக்கிறவங்க உள்ளே போயிடுறாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வல்லுநர்கள், மேலாண்மை சிறப்பான ஒரு மேலாண்மை மேனேஜரல் ஸ்கில்ஸ் இருக்கிறவனை யாரையும் என்ன பண்ண முடியல, பணி அமர்த்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாமை அப்படிங்கிறாங்க. லேக் ஆஃப் மேனேஜரல் ஸ்கில்ஸ். அட் மீன்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்தீங்கன்னா அரசோட பிடியிலேயே இருக்கிறனால அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது தகுந்த மாதிரி தான் நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். ஓகேவா? மேனேஜர் ஸ்கில்ஸ். அப்போ லேக் ஆஃப் மேனேஜர் ஸ்கில்ஸ் ரிசல்ட் இன் ஏ இன்சஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், புவர் ஃபங்க்ஷனிங் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் அச்சீவிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது எதுவுமே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மேலாண்மை திறனும் அங்கே குறைபாடாக இருக்கும், புவர் ஃபங்க்ஷனிங் அந்த நடவடிக்கைகளும் என்னது ஒரு இதாகவே போயிட்டுருக்கும், டல்லாகவே போயிட்டுருக்கும். அதனால் வந்து இதோட நோக்கங்களை நிறைவேற்ற முடியாது, இது என்ன நோக்கத்துக்காக தொடங்கணுமோ அந்த நோக்கத்துக்காக இதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அதாவது கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்னா அதாவது கவர்மெண்ட்டோட எல்லா செயல்பாடுகளும் அங்கே இருக்கும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் ஏ சப்ஜெக்ட் டு எக்ஸசைஸ் கவர்மெண்ட் ரெகுலேஷன் விச் அஃபெக்டட் தர் ஆட்டோனமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது அவங்களுக்கு தன்னிச்சையாக செயல்பட முடியாது, கவர்மெண்ட்டே இன்டர்ஃபியர் ஆகி பார்த்துக்குவாங்களாம். ஓகேவா? அதுதான் முன்னாடியே சொன்னேன். மிஸ்யூஸ்
ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது நாணயமற்ற நிர்வாக உறுப்பினர்களாக இருக்காங்க. ஓகேவா? அதனால் பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. என்ன சொல்கிறதுனா, நாணயம் இல்லாமல் இருக்கிறவங்க அதில் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருந்தால் அந்த சங்கம் வந்து என்ன ஆகும், ஒரு பாதாள குழிக்கு தான் தள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்சி லீடிங் டு லாஸஸ், அதாவது தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸஸாக அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியாடா? பட்டம் பெற்ற ஒருத்தர் பதவியில் இருக்க வேண்டிய இடத்துல பணம் படைத்த ஒரு இன்னும் என்ன சொல்கிறது, அந்த ஊருக்காரங்க பணம் படைத்தவர்கள் அந்த பதவியில் அமர்ந்துடுறாங்க, அதாவது உட்காந்துடுறாங்களாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய முறையில் செயல்பட்டு வர்ற ஒரு சங்கம் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களோட மற்ற ஒரு கூட்டுறவு நிறுவனத்தோட போட்டியிட முடியாமல் பல சங்கங்கள் வந்து நட்டத்திலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி லேக் ஆஃப் சீக்ரஸி, ரகசியத்தை காக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சீக்ரெட் இஸ் எ கீ ஃபார் த competitiveness of any business organization, but business secret cannot be maintained in a cooperative because all the members are aware the activity of the enterprises. இந்த enterprisesல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ஃபர்தர் ரிப்போர்ட் கொடுக்கணும், அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும், ரிப்போர்ட் கொடுக்கணும், சப்மிட் டு த ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. தேர்ஃபோர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ரெவன்யூ மெம்பர்ஸ் ஆஃப் பிகம் பப்ளிக் நாலேஜ், அதாவது பொதுமக்களுக்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அப்போது உறுப்பினர்கள் எல்லாமே இதை பார்க்க வேண்டியதாக வரும். அப்போ என்ன ஆகும், சீக்ரெட்டுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதனால் ரகசியத்தை காக்க முடியாது, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க, தில்முள்ளுகள் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரகசியத்தை காக்க முடியாமல் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஃப்ளிக்ட் அமோங் மெம்பர்ஸ். அதாவது பேரளவு வியாபாரத்தில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் கான்ஃப்ளிக்ட் அமோங் மெம்பர்ஸ்னால் உறுப்பினர்களோட உட்பேரினால் சங்கத்தினர் செயல்திறமை மங்குதல் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உறுப்பினர்களோட மனக்கசப்பு, வேறுபாடுகள், மோதல், இவங்களுக்குள்ள சண்டை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த வியாபாரமே முடக்குத்தன்மையாயிரும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதான் கொடுத்துருக்காங்க. கோஆபரேட்டிவ் therefore harmony among the members important, but in practice there is might internal politic different and opinion quarrels among members which may lead disputes. Such a dispute affect the functioning cooperatives. அதாவது என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள மோதல், கருத்து வேறுபாடு, சண்டை ஏற்பட்டால் அது என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரமே முடக்குத்தன்மை ஆயிரும், அந்த சங்கமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லிமிட்டட் ஸ்கோப், பேரளவு வியாபாரத்தில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து துறையும் கூட்டுறவு சங்கத்தில் ஈடுபடுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சில துறைகள் மட்டுமே இதில் இருக்கும், ஆனால் வந்து குறைவான நிதி ஆதாரங்கள் இருக்கிறதுனால பேரளவு தொழில்கள் பண்ண முடியாது, பெரிய அளவில் அவங்க வந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. திஸ் ஒன் ஆல்சோ ட்ராபேக். திஸ் இஸ் ஏ கோஆப்ரேட்டிவ் டிஸ்அட்வான்டேஜஸ் டா. ஓகே, நம்ம இப்போ எல்லாமே நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப பெருசாக பேசணுன்னா வீடியோ நல்லா லென்த்தியாக போகும்டா, அதனால் நான் வந்து அதை ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். சரியா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்?